தொழிலதிபர்கள் இப்போ இளம் பெண்கள் மேலே ஆசைப்படுறது இன்னைக்கு நேற்று கிடையாது, காலங்காலமாக இருக்கும். பணம் நிறையா இருக்கும், சொத்து இருக்கும், இதாக இருக்கான். ஆனால் வாயை பிளந்து பார்த்துட்டே இருப்பான். வெறும் 60,000 ரூபா வாங்குற இந்த பயலோட அந்த பிள்ளை சுற்றுது. நம்ம ஒரு நாளைக்கு 60,000 ரூபா டர்ன் ஓவர் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த பிள்ளை மேலே ஒரு கிரேஸ் வரும். இது எப்படியாவது அடைய முடியுமா? நம்மகிட்ட பணம் இருக்கே, 50,000 ரூபாய்க்கு இந்த பிள்ளை போய் இந்த கம்பெனியில் 12 மணி நேரம் ராத்திரி பூரா வேலை பார்க்குறேன், நம்மகிட்ட ஓகே அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு 60 லட்சத்தை கூட கொடுக்கலாம். இது கூட பப்புக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா? தனியாக வர்ற பிள்ளைங்களுக்கு பீர் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ. அது தெரியுமில்ல? உங்களுக்கு தெரியாம இருக்கா சார்? நான் போனதே இல்லை சார். போனதே இல்லை, தனியா போனது இல்லைன்றது. சரி, எப்பவுமே போனது இல்லை சார். வந்து தனியா பிள்ளைங்களா இருக்கும், இளம் பெண்கள் இதுக்காகவே வந்துருவாங்க. சாட்டர்டே சண்டேல 2-3 பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸா வந்துட்டு அங்க வந்து பிரிஞ்சு ஒவ்வொருத்தியா வருவாங்கல்ல. எல்லாமே காலேஜ்ல படிக்கிற பசங்களுக்கு ஃப்ரீயா சார்? பசங்களை செருப்பை கழட்டி அடிச்சு வெளியே எடுத்து ஒரு செருப்பை கவ கொடுத்து இன்னொரு செருப்பு அடிப்பாங்க. பிள்ளைங்க வந்ததுன்னா பீர் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. எதுக்குன்னா இந்த சிங்கிளா வர்ற பணக்காரனுக்கு ஏதாவது ஒரு ஜோடி வேணும்ல, இந்த பிள்ளைங்க கரெக்ட் பண்ணிடும். அதுக்காக இந்த பிள்ளைங்களை ஃப்ரீயாக உள்ள விட்டுருது. வயிற்று எவனுக்குமே 5 பைசா ஐயாத நாய் டீ கூட வாங்கி கொடுக்காததான் இருக்கும். கடைக்கு போயிட்டோம்னா இல்லை அவன் ஆஃபீஸ் போயிட்டோம்னா பச்சை தண்ணி கூட கொடுக்காதவன்லாம் இருக்கான் தொழிலதிபர். இவனுக்கும் வேலை பார்க்குறவனும் செய்ய மாட்டான், பழகினவனும் டீ கூட வாங்கி தர மாட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலதிபர் 150 கோடிக்கு மேலே இருக்குது, ரொம்ப க்ளோஸ். அவன் பார்ப்பார். ஒரு டீயை வாங்கி 2ஆக கொடுப்பாங்க, பார்சல் வாங்கி. நண்பன் தான் பென்ஸ், BMW டிரைவருக்கு 5 பைசா சாப்பாட்டு காசு 60 ரூபா தான் தரும். இல்லைன்னா 10 ரூபா போட்டு சாப்பிட்டு 50 ரூபா அப்புறம் சேர்த்து வாங்கிக்கணும். சாப்பாட்டு காசு 60 ரூபா தான். இப்படிப்பட்டவன் இந்த மாதிரி கொண்டு போய் விட்டுருவாங்க. 20 லட்ச ரூபா நைட்டாக போச்சு. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா முதல்ல போலீஸில் கேட்குறது என்ன அப்படின்னா, நீ எதுக்கு அங்கே போன? இவன் வந்து பத்திரிகைக்காரனுக்கு வேண்டியவன். ஒரு 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 ஜாதியை சேர்ந்த ஒரு ஆள் ஒரு பத்திரிகையில் வேண்டியாலும் அவங்க பேர் போட மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஜாதிக்காரன் ஏமாத்துறான்னு அசிங்கமாயிரும்ல. எந்த பத்திரிகையிலையும் பெருசாக செய்தி வரல, எந்த செய்திலையும் பேரையும் போடல. நண்பியுடன் இப்படிலாம் பவுடர் அடிக்கிறான். இப்போ கேவலமாக இல்லை, எல்லாம் ஜேர்னலிசமாக நடத்துகிற, அரசியல் நடத்துறியா, அது அராஜகம் நடத்துறியான்ற மாதிரி. ஜேர்னலிசம் நடத்துறியா இல்லை ஜாதி பேப்பர் நடத்துறியா? செய்தியாக போடு, இல்லை போடாமல் விடு. சார் வணக்கம் சார். வணக்கம் தான். நாட்டில் வந்து உடனே இதெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் நீங்கள் போய் பாதிச்சிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக பேசிகிட்டு இருக்கேன். 5 ஸ்டார் ஹோட்டல்களில், பப்புகளில், பார்ட்டிகளில் இயல்பாக அதெல்லாம் கலாச்சாரம் வந்துருச்சு. இதனால நீங்கள் மூடி மறைத்து ஐயோ இதை பற்றி அப்படிலாம் இல்லை. நான் நாளைக்கு போனதில்லை, நீங்கள் எங்கேயும் விஷயம்லாம் எடுக்க முடியாது, உடனே என்ன கோத்து விட்டுறாதீங்க. பட் அது சார்ந்த செய்திகள் பார்க்காம பேச முடியாதுல்ல நீங்கள். இல்லை, அது சார்ந்த செய்திகள் பார்த்துருக்கேன். இப்போ அப்படி பார்க்கும்போது தான் வயசான தொழிலதிபர்களை ஈஸியாக வளைச்சி போட்டு அவங்கள்ட்டேருந்து நகையை பறிச்சுட்டு ஓடுறது, அவங்கள்ட்டேருந்து பணத்தை பறிக்கிறதுங்கிறது கம்ப்ளைண்ட் ஆகும்போது அவங்க வெளியே சொன்ன அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி மூளையில் சில செய்திகளாக வருது. இதில் பாதிக்கப்பட்ட தொழிலதிபரோட எண்ணிக்கை எடுத்தால் தமிழ்நாட்டில் கூடிய தொழிலதிபர்களை பாதி பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சில செய்திகள்லாம் அவ்வப்போது வருது. இந்த பின்னணி என்ன? அது அப்போ இருந்தே இருக்குதா, இல்லை குறிவைத்து அந்த ஏமாற்றப்படக்கூடிய அந்த பின்னணி என்ன சார்? தொழிலதிபர்கள் இப்போ இளம் பெண்கள் மேலே ஆசைப்படுறதுன்னு இன்றைக்கி நேற்று கிடையாது, காலங்காலமாக இருக்குது. பணம் நிறையா இருக்கும், சொத்து இருக்கும், இதாக இருக்கான். நான் வாயை பிளந்து பார்த்துட்டே இருப்பான். புரியுதா? அப்படி இருக்கும். இல்லை, நம்ம எல்லாரையும் குறை சொல்கிறதுக்காக, குற்றம் சொல்கிறதுக்காக யாரையுமே அப்படி இருக்கிறவங்கள தான் நம்ம குற்றம் சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, சில பேருக்கு இதில் என்னென்னா சைக்காலஜிக்கலாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருத்தர் கஷ்டப்படுவான், கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். தொழில் ஏதாவது கண்டுபிடிப்பு, ஏதாவது முன்னேறணும் வாழ்க்கையில். இப்போ உங்களை மாதிரி இளைஞர்கள் இருக்காங்க, வாழ்க்கையில் எப்படி முன்னேறி ஆகணும், சேனலை ரன் பண்ணி ஆகணும், நம்பர் 1 கொண்டு வரணும், வருமானத்தை உயர்த்தணும், இன்னும் 4 சேனல் இப்படின்னு ஒரு தொழில் ரீதியாக வளர்ந்து ஒரு பெரிய ஆள் ஆகணும், BMW பென்ஸ் வாங்கணும், பங்களா வாங்கணும், இப்படின்னு ஒரு லட்சியம் இருக்கிறது தப்பே கிடையாது, எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப கிரேஸாக நீங்கள் தேட போகிறதெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு தொழிலதிபர் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறாரு, புரியுதா? பண்ணி அவர்கிட்ட கோடிக்கணக்கில் காசு சேர்ந்துருக்கு. அவர் கஷ்டப்படுற காலத்தில் வீட்டில் வற்புறுத்தி என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து என்ன பண்ணுவார்னா தீபிகா படுகோனை கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பார். இப்போ அப்படின்னு நினைக்கிறான்னு வைப்பார். இல்லைன்னா இவரை பண்ணணும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், நயன்தாரா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவார். தமன்னாவை கல்யாணம் பண்ணணும் இப்படின்னு ஆசைப்படலாம். ஆனால் அது நடக்குமா? நடக்காது. ஆனால் இவர்கிட்ட கோடிக்கணக்கில் காசு இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு பெரிய பெண்கள், அழகான பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒருத்தர்கிட்ட ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறோன்னு லவ் பண்ணுவாங்க. ஒரு அழகை பேரழகியாக இருக்கும், ஆள் சூப்பராக இருக்கும். அந்த பையன் பார்த்தா மாதம் 45,000 50,000 சம்பளம் வாங்குவான், 60,000 வாங்குவான், ஒரு மினி கார் ஒன்று வச்சுருப்பான். ஆனால் அவனை வந்து கிரேஸாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ இவர் இந்த கடையை இங்கே வச்சுருக்காரு, ஒரு ஐடி கம்பெனிக்கு முன்னாடி புண்ணா கடை வச்சுருக்காருன்னு உதாரணத்துக்கு.
வச்சுட்டு இவர் பார்க்குறாரு, எய்த்தாப்புல ஒரு ஐடி கம்பெனி இருக்குது, பிள்ளைங்க பசங்கள்லாம் போயிட்டு வர்றாங்க. ஒரு பையன் அவனை கூப்பிட்டு கேட்குறாரு, ஒரு அழகான பொண்ணோட டெய்லி போகிறான் வரான், அவ்வளோ பேரழகியாக இருக்கா அவ அந்த பொண்ணு. இவர் பார்க்குறாரு, அந்த தம்பியை ஒரு நாள் கூப்பிட்றாரு. அந்த தம்பியை பார்த்து பொறாமப்படுறாரு. தம்பிக்கு வாங்க தம்பி சொல்லுங்கண்ணா அண்ணா. தம்பி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னாரு. பிஇ அப்படியா, எவ்வளோ செலவாச்சு தம்பி? 10 லட்சம். ஏன்னா இவர்கிட்ட 10 கோடி இருக்குது. 10 லட்சம் எப்படி தம்பி? லோன் போட்டால் வீட்டில் கடன் வாங்கி படித்தோம். இந்த பொண்ணு தம்பி, அந்த பொண்ணு பெங்களூர், அவங்க அப்பா எல்லாம் இருக்கா, அவங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அப்படியா, வெரி குட். சரி தம்பி, எப்படி தம்பி லவ் பண்ணீங்க? இல்லை பொண்ணா வேலை பார்க்குறோம், லவ் பண்ணுறோம். அப்படின்னு. உங்களுக்கு எவ்வளோ தம்பி தம்பளம்? 60,000. ஆனால் இந்த கடை வச்சுருக்கிறவர் மாதம் 2 லட்சம் 3 லட்சம் 2 லட்சமா? 10-20 லட்சம். ஆமாம், ஒரு நாளைக்கு 60,000 ரூபா டர்ன் ஓவர் பண்ணுறாரு புண்ணாக்கில். 20 லட்ச ரூபா. அப்போ இவருக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. வெறும் 60,000 ரூபா வாங்குற இந்த பயலோட அந்த பிள்ளை சுற்றுது. நம்ம ஒரு நாளைக்கு 60,000 ரூபா டர்ன் ஓவர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த பிள்ளை மேலே ஒரு கிரேஸ் வரும். இது எப்படியாவது அடைய முடியுமா? நம்மகிட்ட பணம் இருக்கே, 50,000 ரூபாய்க்கு இந்த பிள்ளை போய் இந்த கம்பெனியில் 12 மணி நேரம் ராத்திரி பூரா வேலை பார்க்குது, நம்மகிட்ட ஓகே அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு 60 லட்சத்தை கூட கொடுக்கலாமே இது உடனே. புண்ணாக்கு வந்து ஒரு 100 கிராம் கூட பண்ணா, ஆனால் அவளுக்கு 60 லட்சத்துக்கு கார் வாங்கி தரது தயாராக இருப்பான். பொம்பளை சோக்கு கேட்குதா கோபி? பொம்பளை சோக்கு. அந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த தொழிலதிபர்கள்லாம். எல்லாரையும் சொல்லல, எல்லா தொழிலதிபரையும் சொல்லல. ஏன்னா இவர்கள் வந்து என்னென்னா இளம் வயதில் கஷ்டப்பட்டுருப்பாங்க. இளம் வயதில் கஷ்டம், சாப்பாட்டு கஷ்டம், வேலையில் கஷ்டம். நீங்கள் 24 மணி நேரம் ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் அதில் வெற்றியே பெற முடியும். அப்போ நீங்கள் உங்களுக்கு பெண்ணு, இப்போ தண்ணி, சரக்கு, சிகரெட்டு, ஈஸியார்னு சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்க முடியாது. பிச்சைக்காரனாக இருப்பீங்க, வேலை பார்ப்பீங்க. இப்போ சம்பாரிச்சு முடியும். ஆனால் சம்பாதிக்கணும் வெறியில் போய் 40 வயசு வரைக்கும் புண்ணாக்கு மூட்டையும் புளி உருண்டையும் தவிர எதுவுமே தெரியாமல் இருந்து சம்பாரிச்சு கோடிக்கணக்கில். அந்த நேரத்தில் பார்த்தா 25 வயசு 26 வயசு ஆனால் அவங்க இப்போ வீட்டில் பார்ப்பாங்க, பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்குன்னு ஒரு பொண்ணு வேணும்னு. ஒரு கலரில் இருக்க ஒரு பொண்ணு, அதை சொன்னால் இந்த கலரை ஏன் சொல்கிறேன்னு வாங்கி ஒரு செக்கச்சவேர்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருவேன். பெண்ணை கல்யாணம் செய்து அப்படி முடிச்சிடலாம். இந்த செக்கச்சவேர்னே வச்சுக்கோ, செக்கச்சவேர்னு ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவேன். பலன் அப்போ என்ன ஆகும் அவருக்கு? அந்த மனைவி, அவளுக்கு குழந்தைகள் எப்படி இருக்கும்? ஆனால் இவனுக்கு மனசுக்குள்ளே ஒன்று ஓடிட்டே இருக்கு, நம்ம வந்து யாரை நினச்சோம், ஆனால் நமக்கு கடைசியில் கல்யாணம் ஆனது யார் அப்படின்னு 40 வயசில் யோசிப்பான். இளம் வயசில் ஏமாந்துட்டோம் போல், நமக்கு வாழ்க்கை என்ன இருக்குது, 40 வயசு தான் நமக்கு ஆகுது. இந்த இப்போ 20 வயசுலேருந்து 20 வருஷமாக கஷ்டப்பட்டு நைட்டு 2 மணிக்கு படுத்து 5 மணிக்கு எந்திரிச்சு இப்படி நம்ம வாழ்க்கையை தவிட்டு புண்ணாக்கலையும் போயிடுச்சு. இனிமே நம்ம வாழ்க்கையில் இறங்கலான்னு பார்த்தா வயசு 45 ஆயிடுச்சு. இன்னும் எங்கே போய் இளம்பின கரெக்ட் பண்ண முடியும்? பணம் இருக்குது, ஆனால் அந்த லிங்க் இல்லை. சில தொழில்களில் ஆட்டோமேட்டிக்காக லிங்க் இருக்கும், அப்படி போகும் வரும், அது வேறு. சில தொழில்களில் வந்து பெண்களே நான் தான் சொன்னேன்ல, பெண்களே அந்த பக்கமே வந்தால் தானே நீங்கள் லிங்க் பண்ணுவீங்க, லவ் பண்ண முடியும். ஸோ சாணி தட்டுற கிளவி தான் வரும் எங்கே புண்ணாக்க வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரால் இருக்க முடியல. அப்படிங்கும்போது என்ன ஆகுனா, ஏதாவது ஒரு பெண் வரும் கொஞ்சம். அந்த பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நல்ல வீட்டு பெண்கள் எல்லாம் இருக்காது, அது ஒரு நாதாரியாக இருக்கும், அது கஷ்டப்படுற ஈத்தர ஃபேமிலியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு இதாக இருக்கும். அப்போ இந்த ஆளை பார்க்கும், ஆஹா இவன் வந்து பெண் மோகம் பிடித்தவனாக இருக்கான் அப்படின்ட்டு. பொம்பளை சோக்கு பிடிச்ச அவனை பிடிச்சிடலான்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி அவனை சாவடி அடிப்பாங்க. கல்யாணம் ஆயிடும், ஏன்னா கோடிக்கணக்கில் காசு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்லூரி ஓனர் 5 கல்லூரி வச்சுருக்காரு, 500 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்கு. ஒரு பிள்ளை அழகாக 18 வயசு தான், ஏற்கனவே அந்த ஆளுக்கு 55 வயசு ஆச்சு. அந்த கல்யாணம் பண்ணும்போது 58 வயசு, மனைவிக்கு 53 வயசு. ஏன்னா பையன் இருக்கான், ஏன் சொத்துடா, ஏன் காசுடா, நான் அப்படி தான்டா, ஏன் இஷ்டப்படி தான் நான் வாழ்வேன்னு எழுப்பறா துரத்துட்டு 19 வயசில் ஒரு காலேஜ் பிள்ளையை கல்யாணம் பண்ணார். அவள் கரெக்டாக பிளான் பண்ணி கஷ்டப்படுற வீட்டு பிள்ளை, ஆள் சூப்பராக இருக்கும். அதுக்கு இன்றைக்கி 28 வயசாச்சு, அந்த ஆளுக்கு 68 வயசாச்சு. கரெக்ட் பண்ணிடுச்சு இவரை. கரெக்ட் பண்ணி இப்போ அந்த காலேஜோட ராணி அது. இந்த ஆள் கை கட்டி தான் நிற்பான் அந்த பிள்ளைகிட்ட. மனைவி மிக பிரபலமான ஒரு கல்லூரி, சென்னை அவுட்டரில் தான் இருக்குது, முடிஞ்சால் கண்டுபிடிச்சிங்க. இப்போ பார்த்தோன்னா மகாராணி மாதிரி அது கால் மேலே கால் போட்டு, இப்போ தான் அதுக்கு 28-30 வயசு ஆகுது. அப்படி உட்காந்துருக்கு முதல் ரோவில் காலேஜ் ஃபங்க்ஷன்லலாம் மேடம்னு எல்லாம் அங்கே இருக்க பூரா கும்பிடுவாங்க.
அது வந்து பார்க்குது, நீ எல்லாம் காசு வச்சுருக்கேன்னு என்னை கரெக்ட் பண்ணி இது பண்ணியிருக்க, உன்னை நான் அடிமை ஆக்கிறேன் பாருன்னு. இது ராணி மாதிரி உட்காந்துருக்கேன், அந்த ஆள் டம்மி பீஸ் மாதிரி உட்காந்துருக்கான். இத்தனைக்கு 30 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஒரே ஒரு விஷயத்துக்காக இவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு போச்சு எல்லா இது லீகலாக ஆட்டையை போடுறதுன்னு ஒரு கும்பல் இருக்குது. இந்த மாதிரி பெண்கள் அது அறிவு பயங்கர டேலண்ட் வேணும். போய் இது பண்ணி கரெக்ட் பண்ணி டோட்டலாகி சாதாரண லோயர் மிடில் கிளாஸில் இருந்த பிள்ளை அது இன்றைக்கி பார்த்தா ராணி மாதிரி இருக்குது. இறங்கினா பென்ஸு, ஏறினா BMW. இந்த கேட்டகரி ஒரு மாதிரி. இப்போ நம்ம பேச வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபிகா படுகோன். தீபிகா படுகோன் இல்லை, இது பேர் தீபிகா. ஓகே ஓகே. அவன் ஆசைப்பட்டது தீபிகா படுகோன்ற மேலே, அதனால தீபிகாவை அடைஞ்சே தீர்வேன்னு சொல்லி இந்த தீபிகாட்ட மாட்டி அவன் தீபிகா கேவலமாக மாறிட்டான். சரி, இப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னா, இதில் அடுத்த கட்டமாக என்னென்னா, பெண்கள் எங்கே போய் கரெக்ட் பண்ணுவாளுங்கன்னா விவரமான ஆள் ஈசிஆருக்கு போயிடுவாங்க. ஈசிஆரில் போனால் அந்த தொழில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவன், இப்போ இந்த தாத்தன் இடத்த விற்று பணக்காரனானவன், திடீர் பணக்காரனானவன், திடீர் கோமாளிகளாம் ஆனவன்லாம் என்ன பண்ணுவான்னா, ஈசிஆர்ன்றாங்க, பப்புன்றாங்க, பாருன்றாங்க, என்னதான் இருக்குன்னு. ஆனால் இவனுக்கு இடமும் தெரியாது. அதுக்கு யாராவது பையங்களை கரெக்ட் பண்ணுவாங்க, தம்பி அப்படி இப்படின்னு தேடுவாங்க. ஆமாண்ணா நான் அவங்க சொல்ல மாட்டாங்க. சில விவரமானவன் என்ன பண்ணுவான்னா, சரி இவனை வச்சு 10 நாளைக்கு குடிக்கலான்னு, தெரியும் நான் போகலாண்ணா, வாங்கண்ணா ஈஸியாரில் இருக்கு, நான் எந்த பப்புக்கு நான் போகலான்னு. சரி, பப்பை காமிக்கிறதே பெரிய விஷயம் இல்லை, தனியாக போக முடியாது. எல்லாம் தொழிலதிபர் 45 வயசு 46 வயசாக இருக்கும், 50 வயசாக இருக்கும், பிள்ளைங்களாம் வருவாங்களாப்பாண்ணா. அதெல்லாம் பப்புக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா, தனியாக வர்ற பிள்ளைங்களுக்கு பீர் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ. அது தெரியுமில்ல, உங்களுக்கு தெரியாமல் இருக்கா சார்? நான் போனதே இல்லை சார். ஏன்னா நீங்கள் போனதே இல்லை, தனியாக போனது இல்லைன்றது. சரி, எப்போவே போனதில்லை சார். வந்து தனியாக பிள்ளைங்களாம் இருக்கும், இளம் பெண்கள் இதுக்காகவே வந்துடுவாங்க. சாட்டர்டே சண்டேல 2-3 பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு அங்கே வந்து பிரிஞ்சு ஒவ்வொருத்தியாக வருவா உள்ள. எல்லாமே காலேஜில் படிக்க பசங்களுக்கு ஃப்ரீயா சார்? பசங்களை செருப்பை கழட்டி அடிச்சு வெளியே எடுத்துருவேன். ஒரு செருப்பை கவ்வ கொடுத்து இன்னொரு செருப்பில் அடிப்பாங்க, வச்சு அடிப்பாங்க. பசங்களா பிறந்து பாரா நீ அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன், தனியாக வந்திருக்கேன், ஓடுறா காசு தானே போறியா இல்லையாடான்னு துரத்தி விட்டுருவாங்க. பிள்ளைங்க வந்ததுன்னா பீர் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. எதுக்குன்னா, இந்த சிங்கிளாக வர்ற பணக்காரனுக்கு ஏதாவது ஒரு ஜோடி வேணும்ல, இந்த பிள்ளைங்க கரெக்ட் பண்ணிடும். அதுக்காக இந்த பிள்ளைங்களை ஃப்ரீயாக உள்ள விட்டுறது. இது என் பாட்டு போட்டு ஆடிட்டும், இன்னொருத்தன் வந்து கட்டி பிடிச்சி ஆடும், அப்படி ஆடிட்டு அப்படி ஜாலி பண்ணிவிட்டு அப்புறம் அவன் கரெக்ட் பண்ணான், அவன் ஏதாவது காசு கொடுத்து எதாவது வாங்கி கொடுப்பான், அது அப்படி போகும். அது வேறு மாதிரி போகும்னு வச்சுங்க. ஓகே, ஒரு கேவலமான ஒரு இடமா இருக்குன்னு சொல்லி முடிச்சிருங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்கள் அப்படிங்கிறீங்களா? கேவலமா? இப்போ நீங்கள் விரும்பி போகிற இடத்துல நீங்கள் கேவலமான்னு எப்படி சொல்லுவீங்க? அப்படி சொல்ல வரீங்க, கௌரவமாக சொல்லுங்க. உங்களை சொல்கிறேன், கௌரவமாக சொல்லிக்கிறீங்க. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பப்பில் போனோடனே என்ன ஆகுதுன்னா, இது மாதிரி சிங்கிள் பிள்ளைங்கன்னு தனியாக இருக்கும், புரியுதா? அப்புறம் ஆட்கள் இருப்பாங்க. இப்போ இங்கே வந்து இந்த பையன் என்ன பண்ணால் தொழிலதிபரோட போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அண்ணன் காசு செலவு பண்ணுறாரு அப்படின்னு தனியாக போகிறவன் தனியாக தான் ஆடணும். அங்கே போய் கூட்டத்தோட ஆடினீங்கன்னா அவங்களை பிடிச்சி கழுத்து பிடிச்சி தள்ளி விட்டுறான் பவுன்சர். சிங்கிளாக போகிற பசங்க சிங்கிளாக தான் ஆடணும். சிங்கிளாக போகிற பசங்களை உள்ளே விட மாட்டாங்க, அலோடே கிடையாது. 2 பசங்களாக வந்தால் விடுவாங்க, நீங்கள் 2 பேரும் எங்கிட்ட ஓரத்தில் குத்தாட்டம் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, தொழிலதிபர் போய் டைம் போவான், ஆன்னு பார்ப்பான், என்ன எல்லா பிள்ளையும் குட்டப்பாவோட இவ்வளோ தான் போட்டிருக்கும், சிங்கிள் இதான் போட்டு ஆடும்போது அப்படியே உட்காந்து அந்த சரக்கு அடிச்சுட்டு பார்த்துட்டு இவனுக்கு வாங்கி கொடுப்போம். தம்பி என்ன தம்பி அண்ணே சத்தம் போடாதீங்கண்ணே, பேசாமல் உட்காந்து பாருங்கள். இப்போ நம்ம ஆட முடியாது தம்பி, நம்ம யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு வந்தால் தானே ஆட முடியும். இல்லைன்னா நம்ம போய் ஆடினோன்னா பவுன்சர் அப்படியே கொத்தா தூக்கி போட்டுருவானே, மரியாதை போயிடுவேன். இப்போ 10,000 செலவாக அன்றைக்கி. இவனும் குடிச்சு நல்லா தின்னுட்டு இவன் காசில் இதெல்லாம் என்ன பாரு, ஈசிஆரில் இன்னொரு பார் பப் இருக்குது, மிரண்டுருவீங்க. என்ட்ரி ஃபீஸே 10,000. பரவாயில்ல தம்பி போகலாம் தம்பி, தான் கோடிக்கணக்கில் புண்ணாக்கு காசு வச்சுருக்கானே, வேறு எங்கே போய் செலவு பண்ணுறது? அங்கே புண்ணாக்கு 100 கிராம் கூட போச்சுன்னா நான் மண்டையில் கொட்டுவான், டேய் என்ன நிற்கிற, தராசை நிற்க தெரியாது அப்படின்மா. இங்கே பார்த்தீங்கன்னா 10,000 என்ட்ரி டிக்கெட் வாங்கன்னு போயிடுவான். பொண்ணு இவனும் கூட போயிடுவான், இவனும் போய் வளைச்சு இதெல்லாம் இருக்குது ஐயா. அதாவது அன்லிமிட்டட் நான்வெஜ் வந்துக்கிட்டே இருக்கும், எல்லா வெரைட்டியும் வரும், சோறு சரக்கு எல்லாமே அன்லிமிட்டட். 10,000 ரூபா இல்லை, அப்புறம் மொத்தம் அவனுக்கு செலவே 1000 ரூபா தானே. 9,000 ஆட்டையை போடுறவன் போட மாட்டானா? அதனால் இடையில அவங்க சீட்டிங் என்னன்னு பாருங்கள். அன்லிமிட்டட்னோடனே ஒரு இது இருக்கும், ஸ்டிக்கர் இது இருக்கும், பார்பி கம்பி இருக்குல்ல,
அதில் வந்து சிக்கன் குத்திருப்பான், மட்டன் குத்திருப்பான், இறால் குத்திருப்பான், ஃபிஷ் ஃப்ரை குத்திருப்பான், ஃபிங்கர் குத்திருப்பான், எல்லாம் குத்திருப்பான். இது வந்து இதில் ஒரு 10 இருக்குன்னா 4 டுபாக்கூரா இருக்கும். எப்படின்னா பைனாப்பிள் 10 ரூபாய்க்கு பைனாப்பிளை வாங்கி 50 பேருக்கு பிரித்து கொடுத்துருவான். வாட்டர் மெலன், அதில் வாட்டர் மெலன்லாம் குத்தி விட்டு அதை அப்படியே வச்சுருவான். இவன் போதையில் அதையும் தின்ட்டுவான். ஏன்னா இது குறையும்ல, வயிற்றை நிறச்சி விட்றது. எடுத்த உடனே வாட்டர் மெலான்னு சூப் ஒன்று கொடுப்பான். நீ எங்கே போனீங்கனாலும், உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு அட்வைஸாக, ஸ்டார் ஹோட்டலுக்கு போனீங்கனாலும் சூப்புன்னு கொண்டாந்து வச்சான்னா இதை கொண்டு போயிரு தம்பி, கொண்டு போய் மாடு பண்ணி இருந்தால் ஊற்றிரு தம்பி, எனக்கு வேண்டாம். அது இந்த பஃபேல, அதாவது அன்லிமிட்டட்னு போய் போகிற இடத்துல சாப்பிட. ஆமாம், ஏன்னா நீ அந்த சூப்பை சாப்பிட்ட உடனே முக்கால் வயிறு நிரம்பிடும். அந்த மாதிரியான இதெல்லாம் அதில் கலந்துருப்பாங்க. மைதா மாவு இதெல்லாம் கலந்து கெட்டியாக போய் வயிற்றுக்குள்ளே போய் உட்காந்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் சாப்பிட்டீங்க 2 பீஸுக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா வாமிட் வர மாதிரி ஆயிடும். 5000 4000 பிடிங்கிட்டு அன்லிமிட்டட்னு சூப்பை கொடுத்து உங்களை அனுப்பிடுவான். ரைட்டா? ஸோ இப்போ அங்கே போய் சூப்பு இப்போ எல்லாம் வளைச்சி தின்னுட்டு இந்த பிள்ளைங்க ஆடும் பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. பார்த்துட்டு உட்காந்துருக்கும்போது இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இது இருக்கும்போது இப்படி தான் இவர் மாட்டுறாரு. யார்? தொழிலதிபர் உள்ளே போயிட்டு அண்ணன் ஏதாவது பேர், ஆகப்பெரும் டுபாக்கூர் தொழிலதிபர். எந்த பேப்பருக்காரன்னு பேரையே போடல, அவர் என்ன தொழிலதிபர்னே போடல. அப்போ எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸான ஆளாக இருப்பான்னு பார்த்துங்க. இந்த மூதேவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வேறு, அது விட்டுருங்க, பப்புக்கு போய் அதுக்குள்ளே போனோம்னா அது பெரிய உலகம், அது தனி உலகம். இங்கே வந்துடுறாங்களா? இப்போ இவன் இருக்கால தீபிகான்றவன் ஒரு பிள்ளை, இவன் என்ன பண்ணுறான்னா, இது ஆகப்பெரும் தருதலை, குடும்பமே தருதலை குடும்பம் தான். குடும்பத்தை விட்டு தனியாக கல்யாணம் வேறு பண்ணி வச்சுறாங்க 16-17 வயசுலேயே. இருக்கு. இது பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. குழந்தை திருமணமா? என்னமோ இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க. லவ் பண்ணுற பொண்ணு வயசு என்னன்னு கேளுங்க, 18 கூட இருக்காது. அப்படிதான் இருக்கு. இல்லை சொல்கிறேன், உங்களேன்னு சொல்லலை, பல பசங்க வந்து பக்க நீ வந்து குழந்தைன்ற, யாரை குழந்தைன்றாங்க? காலேஜ் போகிற பிள்ளையே குழந்தைன்றாங்க. அது எப்படி? அது இல்லை 16 வயசு எப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க. சட்டப்படி வந்து 18 வயசு கீழே. இப்போ காலேஜ் பிள்ளை எத்தனை? 17 வயசு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பிள்ளையே குழந்தைன்றாங்க, குழந்தை திருமணம்ன்றாங்க. நான் அதான் சொல்கிறேன், இளம் பெண்களை 18 வயசு கீழே இருக்க பெண்களை திருமணம் செஞ்சுட்டான்னு சொல்லுங்கடா. ஏன்டா குழந்தை திருமணம்னு சொல்லி? குழந்தைன்னா கை குழந்தை தான்டா குழந்தை. ஆமாம், 18 வயசில் காலேஜுக்கு போயிட்டு இருக்கு, பஸ் ஏறி ஷேர் ஆட்டோவில் அடித்து பிடிச்சி ஏறி 4 பேர்ட்டு சண்டையை போட்டு போயிட்டு இருக்கு, அதை போய் குழந்தைன்றாங்க. 16 குழந்தையை திருமணம் பண்ணிட்டான்றாங்க. இதெல்லாம் ரொம்ப அக்கிரமம். அதெல்லாம் சட்டத்தில் இருக்குன்னா பேரை மாத்துன்ற, சட்டத்தோட பேரை மாற்றி 18 வயதிற்கு கீழே இருக்க பெண்களை நீ வந்து தொடக்கூடாது, வைக்கக்கூடாது, அதில் போக்சோ சட்டம். அது எப்படி வேணாலும் சொல்லுங்க, 18 வயது கீழேன்னு சொல்லு, குழந்தைன்னு சொல்லாத. அப்போ பச்சை குழந்தையெல்லாம் என்னன்னு சொல்கிறது? இது இப்போ 18 வயசில் இது கட்டடிச்சு இப்போ போய் இதில் உட்காந்துருக்கு, தியேட்டரில் 4 பிள்ளைங்க விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அதை போய் குழந்தைன்றீங்க. சரி, இந்த மாதிரி சொல்லக்கூடாது. வார்த்தைகளில் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. இளம் பெண்கள்னு சொல்லுங்கள், 18 வயது கீழே இருக்க பெண்களை இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லுங்கள். சட்டத்தோட பேரையே மாற்றணும் சார். ஆமாம். ஸோ வந்து இப்படி இருக்குது. சட்டம் அது கரெக்டாக தான் சொல்லுது. இவங்க தான் குழந்தைன்றாங்க. பேப்பரில் போடுறவனும் டிவிக்காரனு குழந்தை தொழிலாளி, குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளர்கள். அப்படித்தான் குழந்தை திருமணம் மக்கள் பார்க்குறவன் என்ன பண்ணால் 8 வயசு பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க போல. அது இல்லை, இதுக்கு 18 வயசு. ஸோ இப்படி போகும்போது இதை இளம் பெண்ணை திருமணம் பண்ணி வச்சுறாங்க. இதுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இதோட மென்டாலிட்டி பூரா நம்ம அப்படி வாழணும், இப்படி வாழணும், பட்டாடாபமாக வாழணும்னு. அவன் குடும்பத்துலேயும் அன்னாட காட்சி குடும்பம். இது கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தோன்னே இது தெனாவட்டு திம்பரில் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான், ஒரு பிள்ளையும் பெற்றுருக்கு. பெற்றுட்டு அந்த பிள்ளையை கொண்டு போய் அவங்க அண்ணன்ட்ட விட்டுட்டு அப்படி ரூரலில் இருக்குது, அவுட்டரில் இருக்குது, காஞ்சிபுரம் மாவட்டத்தில். அங்கேருந்து நைஸாக கிளம்பி வந்து எங்கே ஆட்டையை போட முடியுமோ அந்த மாதிரி இடத்துல ஒரு கல்லூரி இருக்குது, பெரிய கல்லூரி, அந்த ஏரியாவில் வீடு பிடிச்சி தங்கி வேற ஒருத்தனை இதே மாதிரி ஒரு சீட்டிங்காரனை கரெக்ட் பண்ணி 2 பேரும் பிஸ்னஸ் டையே போடுறாங்க. என்ன பிஸ்னஸ் டையே போடுறாங்கன்னா, நம்ம நேராக நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறோம், ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறோம், பாருக்கு போகிறோம், அங்கே போய் ஆளுக்கு ஒவ்வொரு ரவுண்ட் அடிக்கிறோம். நீ வந்து என்ன, நான் தனியாக போகிறேன் பாருக்கு, நீ வாசல் வரைக்கும் வந்து என்னை இறக்கி விட்டுரு ஆட்டோவில். போய் அந்த பாரில் உட்காந்து ஒரு லார்ஜ் வாங்கி ஒரு பொம்பளை பிள்ளை சூப்பர் ஃபிகர் உட்காந்து அடிச்சுட்டு இருந்தால் என்ன ஆகும்? தனியாக உட்காந்து அங்கே எல்லாம் நீங்கள் சொல்கிற தொழில் விருப்பம் வருவான். ஆனால் தனியாக உட்காந்து ரொம்ப நேரமாக அவன் அப்போ ஒரு அங்கே இருக்கவனோட அட்டென்ஷன் பூரா யாரும் இந்த பிள்ளையை நோக்கி திரும்பும். ஆனால் இந்த பிள்ளையை அப்படியே பார்க்கும், சைடு அடிக்க யார் என்னான்னு. ஒருத்தன் பயங்கரமாக செயின் போட்டிருக்கான், ஒரு 15 பவுனில் ப்ரேஸ்லெட்டு வளையம்லாம் போட்டிருக்கேன். அவன் ஆள் வந்து தள்ளி விட்டால் செத்துற மாதிரி இருக்கான், ஒரு 50 வயசு.
தொழிலதிபர் ஃபுல் போதையில் அடிச்சுட்டு இருக்கேன். அடிக்கும்போது நைஸாக கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி போய் அவனை பார்த்து லைட்டாக சிரிக்கிறது. அப்படி போகிறப்போ இன்னொரு ரவுண்டு வாங்க போகிற மாதிரி போய் அந்த டேபிள் இருக்கும்ல போகும்போது லைட்டாக அப்படி புண்ணாகிச்சா போதும். அவன் புரிஞ்சுப்பா ரைட்டு பாப்பா வந்து செட் ஆகிடுச்சுன்னொன்னே நேராக அப்படி ஒன்றே சிரிக்கிறது, ஒன்றே ஒரு இடத்துல உட்காந்துருது. சரி நீங்கள் உங்கள் மேடம் உங்கள் பேர் என்ன? என் பேர் தீபிகா. நம்ம பூரிப்பில் தீபிகா படுகோனை பார்த்து ஏகின காலம் போய் தீபிகாவே நம்ம முன்னாடி வந்துச்சுன்னொன்னே ஓகே மேடம் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன் சார், நான் இந்த மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். இந்த முதே 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு ஒர்க் பண்ணேன்னா உடனே சூப்பராக ஒரு ஃபிகர் கிடச்சிச்சுன்னு உடனே வாங்க உடனே சாப்பிடுங்க. ஓகே ஃபைன், ஆனால் இங்கே வேண்டாம், நம்ம ரூம் போயிடலாமா அப்படி. அது தீபிகா உடனே ரூம் கூப்பிடுது. இல்லை சார் தெரிஞ்சவங்க வந்துட்டாங்கன்னா சிக்கலாயிரும், நம்ம அங்கே போய் சாப்பிட்லாமே. டக்குன்னு ரிசப்ஷன் ஃபோன் பண்ணி தீபிகா பேரில் ரூம் போடணும், அவளே ரூம் புக் பண்ணுறது. எஸ் மேடம் ஓகே மேடம் இந்த இப்போ வரும், நீங்கள் கார்டு நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ரூம் புக் பண்ணிக்கங்க. ஓகே இப்போ பண்ணிருங்கன்னு உடனே சார் கார்டு நம்பர் சொல்கிறேன் அப்படின்னு, இல்லைன்னா ஒரு வெயிட்டர் அனுப்புங்க. பாரில் வந்தோன்னா அவன் உடனே கரெக்டாக எடுப்பான். அந்த பிச்சைக்கார பையன் நம்ம கேட்டால் 100 கொடுக்க மாட்டான், 100 தரமாட்டான். அர்ஜென்ட்டுக்கு கடன் கொடுறா, ஒரு 10,000 கொடுறா, 2 நாள் கழிச்சு தரேன்னா அந்த ஃபோன் பண்ணால் போனே எடுக்க மாட்டாங்க. இந்த நாய்ங்க வந்து அங்கே போய் பொம்பளை என்னென்னு வாயை பிறந்துட்டு டப்புன்னு கற்றுடுக்கும். எடுத்துட்டாங்க ரூம் 10,000 பர் நைட் ப்ளஸ் டேக்ஸ் சார். இதில் மோடிக்கும் பங்கு இருக்குது. அது மோடி மிஞ்சி மோடி அரசாங்கத்துக்கும், ஏன்னா அவங்களுக்கு 18% டேக்ஸ், 14%. இந்த சீட்டிங்க்கு டேக்ஸ் வேறு, புரியுதா? கொடுத்தோடனே எவ்வளோ 14,000 கொடுத்துருவான். உடனே போய் ரூமை புக் பண்ணிடுவாங்க. போகலாமா சார்? உடனே டக்குன்னு அடி கை தாங்களாக வரும். எப்படி இருக்கும் அது செத்தாங்க அதோட அப்படியே கூப்பிட்டு போயிட்டு ரூம் போகிறாங்க. இவன் என்னென்னா இதே ப்ராஸ்டியூஷனாக பண்ணுறது. போகும்போதே சொல்லிடுறது சார் 40,000. ஐயோ உங்களுக்கு நான் எவ்வளோ வேணாலும் கொடுப்பேனே அப்படின்றார். ஏன்னா அவன் புண்ணாக்கு வித்த காசு தான் ஏற்பட்டதை வச்சுருக்கானே. நேராக போயிடுறேன். போனோடனே பேமெண்ட்டை வாங்கிடுறது. சரிட்டா பேமெண்ட் வாங்கிட்டு பண்ணிட்டு இந்த இவனுக்கு ஃபோன் அடிக்கிறது. யாருக்கு? கீழே சீட்டிங் காதலனுக்கு, காதலனுக்கு ஃபோன் அடித்து அவன்கிட்ட பேமெண்ட்டை கொடுத்து விட்டுட்டு அப்படியே அங்கேயே இருக்கிறது, சரக்கு அடிக்கிறது, இப்படி இருக்கிறது. இருந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அவன் தூங்கிடுவான்ல போதையில், தூங்கினோன்னே அவன் செயின், மோதிரம், பிரேஸ்லெட்டு கழட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுறது. ஏன்னா இவன் யாருன்னே அவனுக்கு தெரியாது. வந்தான் அன்னைக்கு தான் பார்த்தான், அப்போ தான் பார்க்குறான் அவளை. இவளுக்கு இவன் யாருன்னு தெரியாது. எஸ்கேப், அவ்வளோதான். இதை போய் இவன் எங்கே சொல்லுவான்? வெளியே சொன்னால் காரி துப்பிடுவாங்க. 10 பவுன் செயின் எவ்வளவு? வீட்டுக்கு 1 லட்ச ரூபா ஆச்சா? 10 லட்சம் ஆச்சு. 15 பவுன் செயின் எவ்வளோ ஆச்சு? 15 லட்சம் ஆச்சு. ஒரு செயின் 15 லட்சம், வளையம் ஒரு 4 லட்சம், மோதிரம் வைரம் மோதிரம் 20 lakhs. வீட்டுக்கு போனால் தொழிலதிபரை பொண்டாட்டி தொடப்பத்தால் அடிக்குமே. இல்லை அதை குமரி குத்தும். அது ஒரு சண்டை ஆயிரும். அது ஒரு பக்கம் போகும். எங்கடா செயின் எங்கே போகிறோன்னா இது மறைஞ்சிக்கிட்டே அலையணும். மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவான். வைத்தறி எவனுக்குமே 5 பைசா ஐயாத நாய் டீ கூட வாங்கி கொடுக்காததான் இருக்கும். அது கடைக்கு போயிட்டோம்னா இல்லை அவன் ஆஃபீஸுக்கு போயிட்டோம்னா பச்சை தண்ணி கூட கொடுக்காதவன்லாம் இருக்கான் தொழிலதிபர். எவனுக்கும் வேலை பார்க்குறவனும் செய்ய மாட்டான், பழகினவனு டீ கூட வாங்கி தர மாட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலதிபர் 150 கோடிக்கு மேலே இருக்குது. ரொம்ப க்ளோஸ். அவரும் பார்ப்பார். ஒரு டீயை வாங்கி 2ஆக கொடுப்பாங்க, பார்சல் வாங்கி. நண்பன் தான். இப்போ 45 வயசு தான். நண்பனாக சொல்லி 150 கோடிக்கு மேலே தேருங்க. பார்த்தா 10 பவுன் செயின் போட்டிருப்பான், பயங்கர இது பிரேஸ்லெட்லாம் போட்டிருப்பாங்க. அது அன்பு தம்பி தான் வச்சுங்க. எல்லாருக்கும் அப்படியே முரட்டாளாக இருப்பான். பென்ஸு, BMW. டிரைவருக்கு 5 பைசா சாப்பாட்டு காசு 60 ரூபா தான் தருவான் எங்கே போனாலும். இல்லைனா 10 ரூபா போட்டு சாப்பிட்டு இருந்தால் 50 ரூபா அப்புறம் சேர்த்து வாங்கிக்கணும். சாப்பாட்டு காசு 60 ரூபா தான். புரியுதா? அதுதான் அவனுக்கு. நைட்டு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா 9 மணி ஆச்சுன்னா இன்னமும் அவன் பொண்டாட்டி முடிச்சிருக்காதா? வீட்டுக்கு போய் சாப்பிட்ரு, வெளியிலாம் சாப்பிடாதப்பா, உடம்பு கெட்டு போயிடும். நாயே நீ கொடுக்க வேண்டிய காசை கூட வெளியே சாப்பிட்றான்னா வீட்டில் சாப்பிட்றேன் இப்படி துரத்தி விட்ருவான். 9 அவன் சொல்ல 9 ஆளாச்சுங்க வீட்டில் தூங்கிடுவாங்க சார். சரி இந்த 50 ரூபா 4 புரோட்டா சாப்பிட்டுக்கோ. இப்படிப்பட்டவன் இந்த மாதிரி கொண்டு போய் விட்டுருவாங்க. 20 லட்ச ரூபா நைட்டாக போச்சு. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா முதல்ல போலீஸில் கேட்குறது என்ன அப்படின்னா, நீ எதுக்கு அங்கே போன, யார் அந்த பொண்ணு, எப்படி நீ வந்து கூப்பிட்டு போய் குடிச்ச அப்படின்னு போலீஸ். ஒரு சில பேர், எல்லாரும் இல்லை, ஒரு சில போலீஸார். அப்போ இவன் பொம்பளை விஷயத்தில் வீக்காக இருக்கான்னா, இல்லை அந்த பிள்ளை வந்து கேஸ் கொடுத்துச்சுன்னா
அது வந்து போக்சோ சட்டத்தில் நீ உள்ளே போக வேண்டியதுன்னு பயந்துருவான். பயந்து இல்லை அந்த கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண அவன் அந்த பிள்ளை யார் பிடிங்க அடிங்க என்னென்ன பயந்துட்டு சார் இருந்தாங்க சார் 125,000 அவனுக்கு 20,000 50,000 அழுத்துட்டு வந்துடணும். அதுக்காக போலீஸ்லேயும் போக மாட்டாங்க. எங்கே போனாலும் நம்ம லாக் ஆகிடுவோம்னு சொல்லி அப்படியே வீட்லேயே நொந்து போய் இந்த பாம்பு படம் வந்துச்சுல்ல மஞ்சு இல்லை இந்த மண்ணுளி பாம்பு. ஆமாம். அதில் அந்த அண்ணாச்சி சதுரங்க வேட்டையில் போச்சுடாக நம்ம காசப்பூரா அடிச்சுட்டு போயிட்டான். பையன் வந்து சொல்லுவான் இது மூதேவி இது வந்து மண்ணுளி பாம்பு இதை வச்சு நீ 30 லட்சமா கொடுத்த அப்படின்னோன்னா ஐயோ போச்சு. அதே கேரக்டர் தான் தொழிலதிபர். 70% அப்படி தான் இருப்பாங்க. பரம்பரை தொழிலதிபர்கள் பரம்பரை பணக்காரர்கள் பிஸ்னஸ் மேக்னட்ஸ் அவர்கள் வேறு ஸ்டைலாக இருப்பாங்க. பரம்பரையாக இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்துருப்பான். பிஸ்னஸ் மேனு அது வேறு, பிஸ்னஸ் மேன் வேறு, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வேறு. இந்த மாதிரி இந்த டுபாக்கூர்கள் வேறு. இந்த டுபாக்கூர்கள் இந்த ஜென்ரேஷனில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுகள் இதில் முதல்ல பார்த்துருக்காது. பணக்காரனுக்கு ஏற்கனவே அவங்க தாத்தாவே அதை பண்ணிட்டு பழகிருப்பார். தாத்தா அப்பா சித்தப்பா எல்லாமே தெரியும். யாரை எங்கே வைக்கணும் எங்கே கரெக்ட் பண்ணி யார் எங்கே வருவான்லாம் தெரியும். இந்த இவங்க போய் விட்டான். இப்படி தான் ஒரு தொழிலதிபர் விட்டுட்டான். இவன் வந்து பத்திரிகைக்காரனுக்கு வேண்டியவன். ஒரு 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 ஜாதியை சேர்ந்த ஒரு ஆள் ஒரு பத்திரிகையில் வேண்டியாலும் அவங்க பேர் போட மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஜாதிக்காரன் ஏமாந்துட்டான்னு அசிங்கமாக இரும்ல அப்படின்ற மாதிரி மாட்டிட்டான். எந்த பத்திரிகையிலையும் பெருசாக செய்தி வரல, எந்த செய்திலையும் பேரையும் போடல. நண்பியுடன் அது என்ன நண்பியுடன் நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்த தொழிலதிபரை நண்பியை வந்து செயின் எடுத்துட்டு போயிட்டான். நண்பி எப்படா வந்து அது போன போட்டு கொடுத்தா நண்பி கொடுத்துற போது யாருன்னு போலீஸ் சொன்னா பிடிச்சி இப்படிலாம் பவுடர் அடிக்கிறான். இப்போ கேவலமா இல்லை இவங்கெல்லாம் ஜேர்னலிசமா நடத்துகிற அரசியல் நடத்துறியா அது அராஜகம் நடத்துறியான்ற மாதிரி. நீ ஜேர்னலிசம் நடத்துறியா இல்லை ஜாதி பேப்பர் நடத்துறியா? செய்தியா போடு இல்லை போடாம விடு. செய்தியை போடாத. நீ தொழிலதிபரை ஏமாற்றி இளம்பெண் வந்து அப்படி போடு. எதுக்கு பொய்ய புரோட்டா புத்தலாட்டத்தை பண்றீங்க? 3 பேப்பர்ல இப்படி தாங்க போட்டிருக்கேன். பேரே போடாம தொழிலதிபர் போட்டோவும் போடல பேரையும் போடல. அப்புறம் எதுக்கு நியூஸாக போட்டு சொல்லி ஒரு பேப்பர்ல மட்டும் தீபிகா போட்டோ போட்டேன். 3D தீபிகாவை பிடிச்சிட்டாங்க. இளம் பெண் 19 வயசு தான் ஆகுது, 20 வயசு தான் ஆகுது, 21 வயசு தான் ஆகுது. இதோட காதலனுக்கு 23 வயசு தான் ஆகுது. எவ்வளோ இளம் வயதில் எவ்வளோ அறிவாளி. 21 வயசுல இதெல்லாம் யோசிக்கிறீங்க இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கு. ஸோ இப்படி இருந்தேன்னு இப்போ அடிச்சுட்டு போயிட்டான். அடிச்சுட்டு போனோன்னா இந்த ஆளுக்கு வந்து பத்திரிக்கை கான்டாக்ட் இருக்கிறதுனால போலீஸில் சொல்லி பிடிச்சிட்டாங்க. கடைசியில் இவங்க பார்த்தா ஏகப்பட்ட பேரை ஏமாத்திருக்காங்க. இதே மாதிரி ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறது, தனியாக உட்காந்து சரக்கு அடிக்கிறது, இதை பார்த்தோன்னே எல்லாம் வருவாங்க. எவனா ஒருத்தனுக்கு நல்லா செயின் மோதிரம் போட்டிருக்கவன தான் கரெக்ட் பண்ணுறது. அவன் மல்டி மில்லியனராக இருப்பான். சில பேர் 100 கோடி இருப்பான். அவன் கூப்பிட்டா போகிறதில்ல. ஏன்னா அவன்கிட்ட அடிக்க முடியாதுல்ல. உடனே செயின் மோதிரம்னா அப்படியே கழட்டிட்டு வந்துடலாம்ல. இப்படி பல பேரை சீட்டிங் பண்ணியிருக்கான். கடைசியாக இவன் மாட்டியிருக்கான். இதில் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த செயினை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய காதலன் இருக்கான்ல, இந்த மாமா கூட லவர், இவனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கான்னா பைக் வாங்கி கொடுக்கு. நைட்டோட நைட்டாக போயிருக்காங்க. பார்ட்டி கொண்டாடி சரக்கை போட்டு படுத்துட்டு அடுத்த நாளே போய் அவனுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டான், நான் KTM பைக் வாங்கணும்னு 2.25 லட்சம் ரூபாய்க்கு. அதை அப்படி கொண்டு சேட்டு கடையில் 8 லட்சம் ரூபாய்க்கு செயின் அடகு வச்சுருக்கான், விற்றுருக்கான். இதில் என்னென்னா சேட்டு 2 லட்ச ரூபாய் ஆட்டையை போட்டுருந்துருக்கான். திருட்டு நகை 12 லட்சத்துக்கு போக வேண்டியதை 8 லட்சத்துக்கு ஏமாற்றி விற்றா. அவன் 2 லட்சத்தை ஆட்டையை போட்டிருக்கான். அவனும் போலீஸ் பிடிச்சி செயினை பிடி. இப்போ 8 லட்சம் அவனுக்கு போச்சு. சேட்டு இந்த ஒரு பிள்ளைனால சேட்டு நாசமாக போயிட்டான். இந்த பக்கம் பார்த்தா இவன் நாசம். இவனுக்கு பேர் தெரிஞ்சு அசிங்கமாயி போச்சுப்பா. இல்லை இது இந்த வீடியோ பார்த்து ஏதாவது தொழில் மனைவி 10 பவுன் நகையை காணா, போன வாரம் நீ போட்டிருந்த நகையும் காணா, நீயா தான் இருக்கும் அப்படின்னா என்ன ஆகும்? அடித்தடி ஆயிரும். பிரச்சனையா நீ தான் அப்படின்னா அவன் போய் அதெல்லாம் கிடையாது. அவன் உண்மையிலே காரில் போகும்போது தொலைச்சிருந்துருப்பான், எங்கிட்ட விட்டுருப்பான், இல்லை போதையில் எங்கிட்ட எவனா அடிச்சுட்டு போயிருந்துருப்பான். இந்த இதில் கொண்டு சேர்த்துவேன். இப்போ இந்த தீபிகானால ஒரு 25-30 தொழிலதிபர் 50 தொழிலதிபர் வீட்டில் பஞ்சாயத்து நடந்துட்டு. அப்பயே நினச்சேன் நீ நைட் லேட்டாக வர்ற, குடிச்சிட்டு வர்ற, பாருக்கு போகிறேன்னா பாருக்கு சரி குடிச்சு தான் தொலைக்கிற அப்படின்னு தான் நான் விட்டேன். அங்கே போய் ஒரு பிள்ளைய வந்து இந்த மாதிரி நீ பண்ணி அந்த பிள்ளைக்கு வந்து 20 லட்ச ரூபா ஒரு நைட்டுக்கு கொடுத்துருக்கேன்னா நான் எத்தனை நாள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு சேலை வாங்கி கொடு, ஒரு இது வாங்க போகணும், பர்ச்சேசிங் போகணுன்னு ஒரு 50,000 ரூபாய் 25,000 ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கஞ்சாக்கர் இல்லை சார், என் புள்ள மட்டும் பவுலுன்னு கேட்குறேன். இதெல்லாம் ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய்ன்ற கதை தான் அது. அந்த கிராமத்தில் 500 ரூபாய் வீசிடுவாங்க ஆட்டக்காரிக்கு. இவன் 50,000 வீசியிருக்கான், 5 லட்சத்தை வீசியிருக்கான். இப்படி அந்த தொழிலதிபரை பிடிச்சாங்க, அவளையும் பிடிச்சிட்டாங்க. கடைசியில் இவன் வந்து பத்திரிகை இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஆள்னால போலீஸ் ஸ்டாஃபும் போய் பேப்பரை போடாமல் பிடிச்சி கடைசியில் இவ்வளோ இது நடந்திருக்கு. யாரான்னு கேட்டால் இவன் டெய்லி தான் வேலையா. டெய்லி கிடையாது, ஒரு நாள் 3 நாளைக்கு ஒரு நாள் கெத்தாக ட்ரெஸ் போடுறது, வீக்லி 1 நாளே ஆளு சூப்பராக இருக்கா, பார்த்தா பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரி இருக்குது. அப்படி மேக்கப் போய் போட்டு அப்படியே போய் உட்காந்துட்டு
ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிட்டு அப்படி உட்கார வேண்டியது. இவரெல்லாம் எப்படின்னா குறுகிய காலத்தில் சம்பாரித்து கோடி சொன்னாங்கன்னு நினச்சி 21 வயசுலேயே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு மூதேவிக்கு. புருஷனையும் துரத்தி விட்டா, பிள்ளையும் கொண்டாந்து அண்ணன் வீட்டில் விட்டுருக்கு. இப்போ சொந்தக்காரங்க பூரா தெரிஞ்சு போச்சுல, இப்போ இது ப்ராஸ்டியூட்னு ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான் இது வாழ்க்கை. இப்போ ஜெயிலுக்கு போயிடுச்சு. ஜெயிலுக்கு போனால் என்ன பண்ணணுமோ அங்கே பண்ணி விட்ருவாங்க. முடிஞ்சு அவ்வளோதான் அது வாழ்க்கை. 22 வயசுலேயே இது வாழ்க்கை முடிஞ்சா, அவனுக்கு 23 வயசில் வாழ்க்கை முடிஞ்சு. அப்போ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உழைத்து படித்து முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமாக வீடு வாங்கி வாசல் வாங்கி டியூ கட்டி பிள்ளையை படிக்க வைக்கிறவன்லாம் லூஸு. இவங்க வந்தவொடனே பணக்காரன் ஆயிடுவான் தவறான வழியிலன்னா இந்த உலகம் எப்படி விட்டுரும்? தவறான வழியில் ரொம்ப சீக்கிரமாக செட்டில் ஆயிருங்கிற எண்ணம் எல்லாருக்கும் தவற சீக்கிரமாக ஜெயிலுக்கு போயிடுவாங்க. முடிஞ்ச வாழ்க்கை 21 வயசோட முடிஞ்சு போச்சு. அந்த பிள்ளை யார் வெளியே அதை தலை காட்ட முடியுமா? அந்த பிள்ளைய வெளியூருக்கு போய் தான் இங்கே பொழப்பு நடத்தணும். இந்த மாதிரி திருட்டு வேலையும் இந்த மாதிரி இந்த தனத்தையும் பண்ணவ உருப்படியாக ஜென்மத்துக்கு பொழைக்கவே முடியாது. இல்லை சார், இப்போ ரீசெண்டாக நான் கேட்குறேன், இப்போ இந்த ஜென்ரேஷனில் ஒரு இளம் தலைமுறையினருக்கு குறுக்கு வழியில் மிக சீக்கிரமாக சம்பாரித்து பணத்தை சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தவறான வழியில் நிறைய போகிறாங்கிறத நம்மளாலே பார்க்க முடியுது. 22 வயசில் கார் வாங்கிடணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஒரு காருங்கிறதுக்கான ஒரு ஏஜில் இருந்துச்சுல, 21 வயசில் தனியாக செட்டில் ஆகணும். இப்போ குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான பல வழிகளை தேடுறாங்க இந்த இளைய தலைமுறைங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதை அந்த வகையில் தான் எதை எடுத்துக்கணுமோ அந்த வகையில் தான் இப்போ பூராமல் இப்படி தானே வந்துட்டு அதிகமாகிடுச்சு. வடிவேல் சொல்லலை, விஷம் இந்த வயசுலேயே நீ இப்படி இருக்கேன்னு சொல்லி ஒரு பையனை குத்துவாங்க பாருங்க. வயிற்றில் குத்த சொன்னால் கிட்னி கிழிச்சுட்டேன், அந்த மாதிரி டிக்கெட் தான் அது. கொரோனா வைரஸ் வந்ததுக்கப்புறம் கொரோனா வைரஸ் பரவன மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸ்ப்ரெட் ஆகி இந்த அடுத்து இருக்குது இன்னொன்று, அடுத்த வீடியோவில் கேட்குறேன் உங்கள்கிட்ட. இப்போ இந்த சொன்னல குறுக்கு வழியில் சீக்கிரம் பணம் சம்பாதிக்கிறது, அது தந்து அடுத்த வீடியோ சார். எனிவே சார், இப்போ வந்து தொழிலதிபர்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு பணம் எடுத்துகிட்டு வர்றாங்க. பட் குடும்பத்தை மறந்து போதை போன இடத்துல போய் பாதை மாறி இளம்பெண்களிடம் பணங்களையும் லட்சத்தையும் தொடச்சு மனமும் பிரச்சனையாகி வீட்டில் செருப்படி வாங்கி இப்படி பல தொழிலதிபர்களுடைய கதை கேட்க முடியுது. அந்த வகையில் தான் சமீபத்தில் நான் தொழிலதிபர் பேரை சொல்ல வேணான்ட்டு, ஏன்னா பேப்பர்காரங்க சொல்ல நம்மளும் சொல்லலை, ஏன்னா நமக்கு தெரியாது. பேப்பரில் போட்டால் தான் நமக்கு அதான் பேப்பர்காரனே மறைக்கும் போது நான் போய் ஸ்டேஷனில் கேட்டு இது எதுக்கு போட்டு அவன் குடும்ப நாள் நல்லா இருக்கு. வடிவேல் பாணியில் சொல்கிறேன் சார், இல்லை லைட் ஆஃப் பண்ணலையேங்கிற மாதிரி, இல்லை கமெண்ட் பாக்ஸில் வந்து ஃபேக்கா இல்லை நீ யாருன்னு சொல்லிட்டு நடந்ததையா சொல்லிட்டு போல, எப்படி ஏமாந்த எவ்வளோ ஏமாந்தன்னு சொல்லிட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்லிடலாம் சார். ஏன்னா கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட நபர் வீடியோ பார்த்தா சொல்லுவார், நான் தான் ஏமாந்தேன், இந்த மாதிரி நானும் ஏமாந்தேங்கிற மாதிரி. முகேஷ் நான் புகைப்படைக்கும் பழக்கம் கொண்டாத மாதிரி ஒரு தொழிலதிபராக வருவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்.